ஹாய் ஹாய், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டே இருக்கோம். மழை வேற பெய்யுது, கரண்ட் வேற போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இருந்தாலும் வயிறு பசிக்குதே, சாப்பிட்டாகணுமே. சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்படியே எல்லாரும் லைக்கை தட்டுங்க. யார் யாரும் சாப்பிட்டோன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக்கை தட்ட சொன்னா என் புள்ள கை தட்ட சொல்லுது. வீட்டில் என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் பிரியாணி. மத்தியானம் சுட சுட சாப்பிட தான் நல்லாயிருக்கும் பிரியாணிலாம். நைட்டு சாப்பிடலாம் ஏன்டா சாப்பிட்றோன்னு ஆயிரும். சுட சுட சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆறி போய் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதுக்காக தனியாக செஞ்சோன்னா இது வேஸ்ட்டாக போயிருமே. நான் சாப்பிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கை தட்டிட்டாங்க, தூரமாக கை தட்டிக்கிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? லைக் ஃபோட்டோ எங்கே இருக்கா? என்ன சொல்லியிருக்கீங்கன்னே எனக்கு புரியலை. என்ன சொல்லியிருக்கீங்கன்னே புரியவே இல்லை பிரதர். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோட வீடியோலாம் பார்க்குறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ அடுத்தடுத்த வீடியோ வரும். பிரியாணி, ஒரு முட்டை, ஒரு வெங்காய பச்சடி, சூப்பரான ஒரு காம்பினேஷன். வெங்காய பச்சடி போதும் எனக்குலாம். பிரியாணியை மறைச்சிட்டோங்கிறீங்களா? காட்டிடுவோம். பிரியாணி எபின் இந்தா முந்திரி. எபின் இந்தா முந்திரி. எபின் அங்க இருக்காம எடுத்து கார்ட்டூன் எனக்கு இங்கிலீஷே புரியாது. இல்லை, இங்கிலீஷே படிக்க வராது. இதில் ஃபுல்லாக வேற இங்கிலீஷ்லையா? தமிழ் தெரியாதாம்மா? தமிழ் தெரியாதவங்க என்னோட வீடியோ பார்க்காதீங்க, அப்படியே ஓடிடுங்க. ஏன்னா எனக்கு வந்து தமிழில் டைப் பண்ணாதான் புரியும். சரியா? பிரியாணி வேணுமா உங்களுக்கு? வாங்க வாங்க, உங்கள் ஊருக்கு வந்துட்டிங்கன்னா பிரியாணி கொடுத்துருவோம். அப்படியே லெக் பீஸ் எது இருக்கான்னு பார்க்குறேன். அப்பா ஒன்று இருக்குது, வரமாட்டேது. என்னம்மா இது? அது பூச்செடி டப்பா. ஆமா, ஆமா. எபின் வெய்யி, அம்மா போட்டுக்கிற வை. ஆமா.